கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள். அதுவும் நம்ம லிவர்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறதுக்கும், ஃபேட்டி லிவர் அப்படின்ற பிரச்சனை உங்கள நெறைய பேருக்கு இருக்குங்க. இந்த ஃபேட்டி லிவர் இருந்ததுன்னா கிரேட் 1, கிரேட் 2, 3, 4ன்னு போய்க்கிட்டே இருக்கும். ஸ்டார்ட்டிங்ல இத நம்ம குணப்படுத்திட்டோம்னா, ரொம்ப சிம்பிளா நம்ம ஆரோக்கியமா வாழ முடியும். ஸோ, அதற்கு ஒரு எளிமையான ஒரு வழிமுறைய நான் சொல்றேன். சௌசௌ. இந்த காய்கறிய பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா கடையில பார்ப்போம். அவ்வளவா யாருமே ரொம்ப பிடிக்காது. ஆனா, இந்த சௌசௌ ஜூஸ் நீங்க டெய்லி ஒரு 21 நாள் குடிச்சு பாருங்களேன். லிவர்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. இந்த ஜூஸ் எப்படின்னா, அதனுடைய மேல் தோல் எல்லாமே பீல் பண்ணி எடுத்துட்டு, சின்ன சின்ன பீஸஸா கட் பண்ணி ஒரு சின்ன கப்ல எடுத்துக்கோங்க. இதனோட கொஞ்சம் புதினா இலைகள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து மிக்ஸில நல்லா அரைச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து, காலையில எம்ப்டி ஸ்டொமக்ல குடிக்கலாம். ஸோ இது மாதிரி லிவர் டீடாக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பா நான்வெஜ் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆல்கஹால் ஸ்மோக்கிங் ஹேபிட் கொஞ்சம் விட்டீங்கன்னா, ஈஸியா நமக்கு லிவர் டீடாக்ஸ் ஆயிடும். அதே மாதிரி நம்ம கிளினிக்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மெடிசன் அமிர்தவல்லி கர்வம். அதாவது சீந்தில இருந்து செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மெடிசன் இருக்கு. இது கற்ப மருந்து அப்படின்றதுனால, காலையில, இரவு 2 நேரமும் உணவுக்கு முன் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்நீர்ல கலந்தோ, இல்ல தேன்ல கலந்து சாப்பிட்டுட்டே வரும்பொழுது, லிவர்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், ஃபேட்டி லிவர் இது எல்லாத்துக்குமே இது சிறந்த மருந்தாக இருக்கு. நம்புங்கள், நலம் பெறுங்க. நன்றி.